வணக்கம் கைஸ், வெல்கம் டு விடிஜி 2.0. ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஸோ இனி நம்ம என்ன கேம் நட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்காரு பாருங்க தாத்தா தாத்தா கொஞ்சம் பிஸ்கட் கூடு அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன நட போகிறோம்னா ஆங்கிரி கிராண்ட்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோப்ளெக்ஸில் ஒரு கேமு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாத்தா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரிலங்க, நான் எதுவுமே பண்ணல, நம்ம மேலே பார்த்தீங்கன்னா செம்ம கோவமாக இருப்பாராம். அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறோம் அப்படின்றது அந்த கேமோட கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இப்போ ஒரு லைக், ஒரு ஷேர், மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பா. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். கிராண்ட்பா பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அங்கே ஹேமர் வச்சு எதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கிராண்ட்பா, ஹலோ, அங்கே மேலே எதுவும் இருக்குங்க, அது எடுக்கலான்னு பார்க்குறேன், எடுக்க முடியல. சரி கிராண்ட்பா, நான் போயிட்டு வரேண்ணே, என்னை துரத்துற வேலை வச்சுக்காத. 1000 தான் இருந்தாலும் நீ என் கிராண்ட்பா, ஒரு பேரை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணலாமா சொல்லு. ஓகே கைஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிக்கா போகணும் போல இருக்கு. டே தம்பி, கீழே உண்டா, டே பையாடாய், நான் ப்ரோ பிளேயரா, நான் குதிக்கிற மாதிரி ஒரு நாள் குதிக்க முடியாதுடா. நான் பண்ணுறதை பார்த்து காப்பி வச்சு கீழே விழுந்துட்டேடா தம்பி, கீழே விழுந்துட்டேடா தம்பி. ஓகே, இப்போ இந்த பட்டன் எழுதியாச்சு. இந்த பட்டன் எழுத்துனோடனே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், கட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வருது. ஸோ கரெக்டாக ஒன்று ஒன்றா அங்கே பாருங்கள், கடைசியில் பாருங்கள் 4வது வருது, அதுக்கப்புறம் தான் 3வது கொண்டு வரானுங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகி குதிச்சு மாட்டிக்காதீங்க. ஸோ பார்த்து உஷாராக குதிக்கணும் இந்த இடத்துல. அடுத்து அப்படியே இந்த பைப்பில் தாண்டிய இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கு. எனக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு பவர் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிரச்சனையே ரோபக்ஸ் தானே. வந்துட்டான்டா தாத்தா, டான்ஸ் அடினே வரான். ஓ, நீ தான் அந்த டான்சிங் ரோஸா? தாத்தா என்ன தாத்தா இப்படி தாத்தா புகை போட்டு வர்றாரு, புகை. ஐயோ ஐயோ தாத்தா, என்ன தாத்தா வயசான காலத்தில் உட்காந்து ஓடிக்கிட்டு அமைதியாக ரெஸ்ட் எடு தாத்தா. ஓகே, இந்த பட்டன் அழுத்தியாச்சு. இந்த பட்டன் அழுத்தணும்னு பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அங்கே இருக்க டோர் திறந்துச்சு. தாத்தா பாய் பாய், சி யூ. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தாத்தாவால் வர முடியாது. ஓகேங்க, இப்போ இந்த பட்டன் அழுத்தணுன்னே இங்கே 3 பாக்ஸ் வந்துருக்கு. இது மேலே ஏறி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கிட்டு ஏறணும்னு பார்க்குறேன், ஏற முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்து இங்கே போடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2வது பாக்ஸ் எடுத்து அப்படியே இந்த பாக்ஸ்க்கு மேலே போட்டுருவோம். ஓகேவா, சூப்பர். அடுத்து 3வதாக ஒரு பாக்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். ஸோ அந்த பாக்ஸில் ஏறி அப்படியே இந்த 2வது பாக்ஸில் ஏறி மேலே போக முடியுதா? அவ்வளோதாங்க. ஸோ கரெக்டாக பக்காவாக மாஸா ஸ்டைலாக கெத்தாக முடிச்சாச்சு. ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸு, நெக்ஸ்ட்டு 2வது பாக்ஸு, ஃபைனலி 3rd பாக்ஸ். ஓகே, இதை எறாத எடுக்காமல் இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ 3வது பாக்ஸ் இங்கே வச்சு இப்போ பக்காவாக மேலே ஏறி அப்படியே மேலே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜன்னல் திறந்து விட்றாத. டேய் நான் திறக்க மாட்டேங்குது. டே திறந்துடுச்சு. ஓகே, பார்த்து இந்த ஃபஸ்ட்டு பர்சன் ஆனாலே இதாங்க பிரச்சனை, திறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் தாத்தா மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போ தானே சேசிங்கு, 2வது சேசிங் கைஸ். அதுக்குள்ளே பாருங்கள் 2வது சேசிங்கு. தாத்தா ரொம்ப கோவத்தோட வராரு. தாத்தா ஐயோ, இந்த பட்டன் எழுதிட்டு இந்த ஓட்டைக்குள்ளே போகணும். போ ஜஸ்ட்டுங்க, நல்ல வேலைங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னடா அது ஃபுல்லாக ஆரோ மார்க்காக இருக்குது. ஓகே, இங்கே பட்டன் இருக்குது, கொடுத்தாச்சு. ஸோ சீக்ரெட் டோர் திறந்துருச்சுங்க. என்னடா அது இடமே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது. ஓ கைஸ், இதுங்க குச்சி போகிற இடம் இது. இங்கே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அந்த இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அந்த நிறைய இந்த ஸ்டண்ட்டு பண்ண வைப்பானுங்களே, அதாவது ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்பீடாக ஓடுறது, அந்த மாதிரி சில ஸ்டன்ட்ஸ்லாம் இதில் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாங்க. குச்சி போனோம் கைஸ், ப்ரோ பிளே மாரி போனோம்னா இப்படி கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா எப்படி மனசில் ஒரு கெத்து, நெஞ்சில் ஒரு ஆதாரம், எல்லாமே தெரியும். ஸோ அப்படி போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா த கிரேட். என்னடா அது அலெக்சாண்டர் த கிரேட் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட கிராண்ட்பா கிரேட்டு. கிராண்ட்பா உன்னை போட்டு நான் தரேன்டா, டே வெம்பிளி உன்னை வச்சு நான் தூக்குறேன்டா அப்படின்ற தாத்தாவை நான் வச்சு தூக்குறேன். ஏ தாத்தா, அருவா எடுத்து ஒரே அடி அடிக்க பார்க்குறியே, அருவா இல்லை கத்தி. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இந்த பட்டனை கொடுத்துட்டு லிஃப்ட்டில் போக போகிறோம். ராக்கி தாத்தாவை கொண்டுட்டு லிஃப்ட்டில் மேலே போயிட்டு இருந்தான். மேலே போனோடனே தான் அவனுக்கு ஒரு பெரிய சஸ்பெண்ட் இருந்தது. என்ன அப்படின்னா பசில். ஓகே, இப்போ இந்த பசிலை நம்ம முடிக்கணுங்க. ஒன்றால் பெரிய பசில்லாம் இல்லை. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாரி நம்ம ஷேப் எடுத்து ஒன்று ஒன்றா வைக்கணுமா. ஃபஸ்ட்டு ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் வச்சாச்சு. அடுத்து சர்க்கிள். இந்த சர்க்கிள் இங்கே வைக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக ரெட் கலரில் இருக்கிற அழகான முக்கோணம், அதாவது ட்ரையாங்கல். ஓகே, இதை எடுத்து இங்கே வச்சிடலாங்க. ஆனால் ஸ்கூட்டி கேம்லையும் பார்த்தீங்களா, சர்க்கிள்
ஸ்கொயரு, ட்ரையாங்கிள். இது ஏன் இந்த 3 மட்டும் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்குட் கேம்லேயும் இந்த 3 தான் யூஸ் பண்ணுறானுங்க. எங்கே பார்த்தாலும் இந்த சர்க்கிள், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் இதை ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தாவி அப்படியே இங்கிட்டு பக்கமாக போயிட்டு அப்படியே மேலே போகலாம் நண்பர்களே. ஓகே, ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. மறுபடியும் ஜம்பிங்கா, ஜம்ப்பு 3 4. ஓகே, இப்போ மறுபடியும் பட்டன் அழுத்திடலாம். ஸோ பட்டன் அழுத்தணும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டை கிடைக்குதுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கட்டையை வந்து ஒன்றுனா இங்கே வச்சுட்டு போகணும் போல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுக்க தேவையில்ல, இதை எடுத்து திரும்ப யூஸ் பண்ணிப்போம். எப்படி இதுதான் சொல்லுவாங்க, ரீயூஸ், ரெட்யூஸ், ரீசைக்கிள் அப்படின்வாங்க. பாருங்கள், அந்த மீதி திரும்ப போய் கட்டை எடுக்காமல் நான் அப்படி பார்த்தீங்களா இருக்கிற ஒரு கட்டை வச்சு யூஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரியும், பட் சில பேருக்கு தெரியாது. அவங்களாம் அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப போய் கட்டை எடுக்க தேவையில்ல. நான் ரோப்ளெக்ஸ் புதுசாக விளையாடணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். போயிட்டு திரும்ப அந்த கட்டையை எடுத்துகிட்டு ஒன்றுனா வருவேன். பட் இது யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ புதுசாக ரோப்ளெக்ஸ் விளையாடுறவங்களுக்கு எங்கே எதுவும் சீக்கிரட்டாங்க எடுத்துட்டாங்க சீக்கிரட்டை. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு கரேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓய் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், திடீர்னு ஓட விட்டானுங்க. டேய், வழக்கமாக ஜூஸ் குத்து ஓட விடுவீங்க. ஓ, காற்று அடிக்குதா, காற்று அடிக்குது, தும்புச்சிக்கு காற்று மேலே காற்று. ஐயோ, சரி ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். நான் நினச்சேன் ரொம்ப ஸ்பீடாக போகிறோமே, போர்டில் வர வாய்ப்பு இருக்கும்னு நினச்சா அதுக்குள்ளே பாருங்கள் 2 தடவை அவுட் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த போர்டு மிஸ் ஆகிருக்கும். ஏன்னா அவுட் ஆனாலே அந்த ஸ்பீட் ரன் முடிஞ்சு போயிடும். நான் இவ்வளோ நேரம் அவுட் ஆகாமல் ஸ்பீட் ரன் பக்காவாக பண்ணேன். ஸோ கடைசியில் போர்டில் காட்டலாம், உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அவுட் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம போர்டில் வர மாட்டோம். ஏன்னா 2 தடவை அவுட் ஆனாலே டைம் மிஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரி விடுங்க, பரவாயில்ல, வீட்டு சிக்கிது ஒன்றும் புதுசு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இன்னது வந்து மறுபடியும் ஓட போகிறோமா? அப்போ காற்றுல ஒன்றும் இப்போ ஜூஸில் ஓடுறோம். சரி, இவனும் ஜூஸ் இப்போ தான் குடிச்சிட்டு இருக்கான். டேய் ஆடா பாவி, ஜூஸை குடிக்க லேட் பண்ணி என் கதையை முடிச்சிட்டியாடா. ஓகே, மறுபடியும் இப்போ ஜூஸ் குடிச்சாச்சு. கமான், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ரொம்ப ஸ்பீடாக போய் மாட்டியிருப்பேன். ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டேன். பார்த்து ரொம்ப ஸ்பீடு ஓகே, இருந்தாலும் கவனமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, இப்போ நம்ம ஏனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது கிரவுண்டுக்கு மாதிரி இருக்குது. ஓ, ஃபைனல் ஃபைட்டுக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே பரவாயில்லையே ஏங்க, 7 நிமிஷத்தில் வந்துட்டோங்க. வேறு லெவலுங்க. எனக்கு இது ஒரு ஸ்பீட் இருந்தால் நினைக்கிறேன். பட் நம்ம போர்டில் வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவுட் ஆகிட்டால 2 தடவை. அதனால் போர்டில் வாய்ப்பே கிடையாது. இன்னொரு 1 நிமிஷம் நான் சீக்கிரமாக ஒரு 6 நிமிஷத்தில் வந்துட்டு இருந்தேன்னா நான் நிச்சயமாக போர்டில் வந்துட்டு இருப்பேன். இப்போ நம்ம கரெக்டாக வந்து இந்த கேமை 7 நிமிஷத்தில் முடிக்கிறோம். ஓகேவா, இந்த வீடியோ இன்ட்ரோலாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக 7 நிமிஷத்தில் முடிக்கிறோம். ஸோ 6 நிமிஷத்தில் வந்திருந்தேன்னா மேபி நான் அந்த போர்டில் வந்திருக்கலாம், லீடர் போர்டில். சரி, லீடர் போர்டை கோட்டை விட்டுட்டோமேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. சரி விடுங்க ஃப்ரெண்ட், 1 நிமிஷத்தில் போயிடுச்சு, பரவாயில்ல. நான் ஒரு ஸ்பீட் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த காற்று வந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தாங்க மிஸ் பண்ணிட்டேன். அந்த காற்று மட்டும் நான் கவனிச்சிருக்கணும். திடீர்னு வந்துட்டு என்னடா இது ஸ்பீடாக போகுது அப்படின்னு பார்த்து மிஸ் ஆனது தான் அது காற்று. இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ கைஸ், லீடர் போர்ட் செக் பண்ணி பார்க்கலாமா? எதுக்கோ இன்னும் இது இதில் இருப்போமா இதுனா போட்டிருக்கு ஹார்டு மோடு. இது ஹார்டு மோட். நம்ம ஆனது ஈஸி மோடு. ஸோ ஹார்டு மோட்னா 12 நிமிஷத்தில் முடிக்கிறானுங்க. ஸோ ஈஸி மோடு வந்து 6 நிமிஷம் சொல்லலை. எல்லோரும் பாருங்கள், 6 நிமிஷம். ஸோ எது வரைக்கும் வந்திருக்குன்னா 5 நிமிஷத்தி 50 ஆரம்பித்து 6 நிமிஷத்தி 37 செகண்ட், 36 நிமிஷத்தி 37 செகண்ட். இன்னும் கொஞ்சம் போய் தான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, விடுங்க கைஸ். பாய் ஃப்ரம் விடிஜி. 37 செகண்ட், 7 நிமிஷம் கொஞ்சம் தான் மிஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் கைஸ், பாய்.